தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்கள் மேலயும் ரூ. 1,20,000 கடன் இருக்கு. தமிழ்நாட்டோட கடன் 2019 வரைக்கும் தமிழ்நாட்டோட கடன் 5,00,000 கோடியா இருந்துச்சு. ஆனா இப்போ 5 வருஷத்துல 9,00,000 கோடி தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. இந்த கடன்னால நம்மகிட்ட வந்து யாரும் கடனை திருப்பி குடு அப்படின்னு சொல்லி கேட்க போறதில்ல. ஆனா இது நம்மள எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு கடன் வாங்க வாங்க வட்டி அதிகமாகும். அப்படி வட்டி அதிகமானா தமிழ்நாட்டோட பட்ஜெட்ல இருந்தே வட்டிக்கு அதிக காசு போகும். அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ண இங்க காசு பற்றாக்குறையாகும். அப்படி பற்றாக்குறையானா பாலு, பஸ்ஸு, கரண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ரேட் அதிகமாகும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாத்தீங்களா? கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.